அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய டியூப்நெட் நியூஸ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு நாம் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிவில் பாலமுனை அப்படிங்கிற இடத்துல தான் நிற்கிறோம். அதை சொல்றது 100 அடி ரோட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ரோட்டினுடைய அகலம் 100 அடிகளாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் பாலமுனைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் அதான் போட்டி நிகழ்ச்சி மற்றும் அல் குர்ஆன் ஹிஃபுல் மனன போட்டி நிகழ்ச்சி அதாவது மஹாசினுல் உலூம் அரபு கல்லூரியில நடக்க இருப்பதாக எங்களுக்கு அறிய தரப்பட்டது. நாங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டிருந்தோம். என்னோட கூட நிற்கிறவங்க யாருன்னு கேட்டால் வயசுல மூத்த சாதாரணமாக இவர் முனாஃப் முனாஃப் அப்படிங்கிற முஅத்தின் சாப் தான் அவர். சம்மாந்துர முஅத்தின் சாப் ராசிக் முகமது ஷரீப் அப்படின்னு சொல்லி சலீம், அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. வயசுல மூத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட தகப்பனுடைய வயசுக்கு சமனானவர்கள். இவர் கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டா 35 வருடங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரே பள்ளியில ஜும்மா பள்ளியில, என்ன பள்ளி அது, ஒலிவில் ஜும்மா பள்ளியில கடமையாற்றி கொண்டிருக்கிறார். மாஷா அல்லாஹ். 35 வருட காலமாக முஅத்தின் பணியில ஒரே பள்ளி வாயில்ல கடமையாற்றிருக்கிறார். அப்படிங்கிறப்ப உண்மையிலே மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு செய்தியையும் நாம் இங்கே கூறிக்கொண்டு, இவர் சம்மாந்துர ஜும்மா பள்ளி வாயில்ல தக்கியா பள்ளி வாயில்ல முஅத்தினாக கடமை புரிகிறார். மஸ்ஜித் ராசிக் அப்படின்னு. இப்ப இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் அதான் போட்டியில கலந்து கொண்டிருக்காங்க. நாமளும் வந்தோம். சரியா? அந்த அந்த வகையில அல்ஹம்துலில்லாஹ் நாம நேற்று வந்திருந்தோம் 19ஆம் தேதி. இன்று நைட் மஹாசினுல் மரபு கல்லூரியில நாம நைட் சாப்பாடு மற்றும் பகல் சாப்பாடு உணவுகள்லாம் கிடைக்க பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ் பரிபூர்ணமான உபசரிப்புகளோடு அன்பாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மஹாசினுல் மரபு கல்லூரியினுடைய ஸ்தாபகர்கள், அதாவது ஹசரத்மார்களாக இருக்கலாம் அல்லது மாணவ செல்வங்களாக இருக்கலாம், உண்மையிலேயே சிறந்த முறையிலே நடந்து கொண்டார்கள். அன்பான முறையில் உபசரித்திருந்தார்கள். எங்களை ஒரு குறையும் இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் காலையில கிட்டத்தட்ட 9:30 மணி தொடக்கம் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. அதான் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. எங்களுக்கான போட்டிகள் கிட்டத்தட்ட நாங்கள் 15 பேர்கள் கலந்து கொண்டிருந்தோம். ஆனால் பல ஏரியாக்கள் இருந்து, கிழக்கு மாகாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 26 பேர்கள் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்தவர்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப 15 பேர் தான் இந்த போட்டியில கலந்து கொண்டார்கள். அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தற்பொழுது போட்டியை நிறைவு செய்துவிட்டு எங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்திலே நாங்கள் அதானை சொல்லி காட்டி எங்களுடைய போட்டியை நிறைவு செய்துவிட்டு பகல் உணவு உண்டு விட்டு தான் இந்த இடத்திலே தற்பொழுது நிற்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த ஒரு தளமாக இடமாக காணப்படும் உலூம் அரபு கல்லூரி. மாஷா அல்லாஹ் பிரம்மாண்டமான கட்டிடத்தோடு காணப்படுகிறது இந்த மஹாசினுல் உலூம் அரபு கல்லூரி. நான் நினைக்கிறேன் நிறைய ஃபேக்கல்ட்டிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல போட்டிருந்தாங்க 3 மாடி கட்டிடம். இனி பிள்ளைகள் விளையாடுவதற்காக வேண்டியான நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவில போட விருப்பமானவர்கள் மஹாசினுல் உலூம் அரபு கல்லூரியில ஒலிவில்ல பாலமுனையில இருக்குது. மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு வியூவா இருக்குது. இங்க இருக்கிறவங்களும் என்னன்னு கேட்டா முஅத்தின், அதாவது ஒவ்வொரு பள்ளிகள்லையும் கடமை புரிகின்ற முஅத்தின்மார் தான். இதுல இந்த இங்க நிக்கிறவர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது காத்தாங்குடி ஜும்மா, அதாவது காத்தாங்குடியில மஸ்ஜிதுல் அக்ஸாவுல கடமை புரிகிறவர். அடுத்தடுத்து அங்கால இருக்கிறாங்க, அவங்க காத்தாங்குடியில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மொபைலோட இருக்கிறவர் தான் எங்கன்னு கேட்டா ஆண்டாமுக்குள்ள ஜும்மா பள்ளி வாயில்ல முஅத்தினாக கடமை புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில பாங்க சொல்லியிருந்தார். அடுத்து எங்கட அந்த காத்தாங்குடியில கடமை புரிகிறவர் மரத்துக்கு மேல மறைந்து சிரிக்கார் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். அதோட சேர்த்து என்னன்னு கேட்டா நான் கடமை புரிகின்ற ஓட்டமாவடி
பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மரணம் செய்த மனன போட்டிக்காக வேண்டியும் வந்திருந்தாங்க. அதே நேரத்துல மகன் இருக்கிறார் அங்கால, அதே நேரத்துல வந்து தகப்பன் இருக்கிற போட்டிக்காக வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நல்ல இடம். தங்களுடைய பிள்ளைகளையும் மதரசாக்கள்லே போடணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க, இந்த மதரசாவை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மதரசா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமுனையில 100 அடி ரோட் அப்படிங்கிற பகுதியில இருக்குது. அது வந்து ஹார்பர் ரோட் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கொள்றாங்க. ஆனா வந்து கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா 100 அடி ரோட் அப்படின்னு தான் காண்பிக்குது. இது நான் நினைக்கிறேன் இந்த அகலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களை மதரசா பக்கம் கூட்டி போகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நைட் வியூ. மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சகல லைட்டும் வந்து உண்மையிலே கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்குது. பார்க்குறப்ப உண்மையாக மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இது வீடியோ எடுக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட 6 மணி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 6 மணி டைமுக்கு தான் வந்து இந்த வியூவை நாம் பார்க்க முடியும். இன்னும் இருட்டாக வந்து லைட்ரு ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை நான் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. பஸ் வந்து நம்ம பஸ் பிரயாணம் செய்து வந்ததால் வந்து ஊருக்கு நேர காலத்தோடு வந்து சேரணும் அப்படிங்கிறதால வந்து எடுக்க கிடைக்கல. அதனாலேயே நான் நேரத்தோடைய வந்து இதை எடுத்துட்டேன். பிறகு தான் வந்து இதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். அடுத்தது என்னென்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாஷா அல்லாஹ் நல்ல அழகாக கட்டப்பட்டிருக்குது மஹாசினுல் உலூம் அரபு கல்லூரி. நம்ம வந்து அப்படியே திரும்புகிறப்ப தான் வந்து எமது மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியின் புதிய கட்டிட வளாகத்தை சூழ உள்ள காணிகளை வந்து கொள்வனவு செய்கிறதுக்கான பங்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போர்டை நாம் பார்த்துருந்தோம். இது ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டால் வந்து உண்மையிலே கபருக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் உண்மையாக எவ்வளோ முயற்சி செய்து தெரிகின்றோம், அதாவது பாடுபடுகின்றோம். இதில் வந்து ஒரு பேர்ச்சஸில் பெறுமதி 30,000 ரூபா அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்காங்க. யாராவது தனவந்தர்கள் அப்படி இருப்பீங்கன்னா, யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சில வேலைகளில் உங்களோட உள்ளத்தில் வந்து ஒரு வாய்ப்பை நாமளும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். அதுக்காகத்தான் வந்து இந்த பதிவை வந்து நான் கேப்சர் பண்ணி கொண்டேன். அதுக்கு பிறகு வந்து நாம் அப்படியே வந்து மெல்லமாக மதரசாவுக்குள்ளே வந்து போவோம். மெல்ல போனதுக்கு பிற்பாடு அடுத்தடுத்து என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து மதரசாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து நாம் பார்க்கலாம். உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு கட்டடம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபலும் வந்து நான் கேட்டிருந்தேன், இது ஒரு இஸ்லாமிய கல்லூரி அப்படிங்கிற வகையிலையும் அதே நேரத்தில் வந்து எல்லோரும் வந்து தங்களுடைய மதரசாக்களை ரெக்கார்ட் பண்ணுறது அல்லது ஏதாவது அப்படியான விஷயங்களை வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அனுமதி கேட்குறப்ப வந்து ஹசரத் மறுக்கல்ல, அவர் வந்து அனுமதித்திருந்தார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டால் மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியினுடைய வந்து உணவு கொடுப்பனவு சம்பந்தமாக, அதாவது யாராவது வந்து சதக்காவாக ஒரு நாள் உணவு கொடுக்கறதுக்கான உதவிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் அந்தந்த மாதத்திலே வந்து அதை நோட் பண்ணி நினைவுபடுத்தக்கூடியதாக அப்படி ஒரு பெரிய ஒரு ஷெடியூல் மாதிரி அப்படி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாள் உணவு திட்டம் அப்படின்ட்டு நீங்களும் வந்து மாணவர்களுக்கு, அதாவது ஆலிமாக்கள் பண்ணிக்குவோம் ஆலிம்களாக இருக்கின்ற அந்த உள்ளங்களுக்கு நீங்களும் வந்து ஒரு நாள் உணவு திட்டத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் கீழே நம்பர்லாம் இருக்குது, நீங்களும் தொடர்பு கொண்டு ஒரு நாள் உணவு நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். அதில் வந்து கொடுத்த சகோதரர்களுடைய டீட்டெயில்ஸு தான் அதில் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கும் வந்து அந்த நன்மை வந்து சேரும். அதுவும் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு உதவுவதன் மூலமாக ஒரு நாள் உணவு திட்டத்தில் வந்து உங்களுக்கும் ஒரு பெரிய சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். அடுத்து நாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாம் மெல்ல வந்து மதரசாவினுடைய லைப்ரரி ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு வந்து ஒரு போர்ட் போட்ட இடத்துக்குள்ளே போனோம். அங்கே வந்து மாஷா அல்லாஹ் நிறைய இஸ்லாமிய கிதாபுகள், அதுலேயும் குறிப்பாக ஹதீஸ் கிதாபுகள் போன்றவைகள் இருந்துச்சு. அதையும் வந்து நாம் அப்படியே கேப்சர் பண்ணிக்கொண்டு வீடியோ பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாஷா அல்லாண்டு அரபு கிதாபுகள், ஹதீஸ் கலை தொடர்பான விஷயங்கள் அடங்கிய கிதாபுகள் லைப்ரரியிலே காணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து அங்கே கம்ப்யூட்டரும் ஒன்று இருந்தது. அது நான் நினைக்கிறேன் அந்த விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க போல். பிறகு வந்து அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு காபத்துல்லா ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் ஹசரத்தை கேட்டேன், என்ன ஹசரத் இது குட்டி காபா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலேயே ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனையை தான் அவங்களும் சொன்னாங்க, இது பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்குற விஷயம் அப்படின்னு. பிறகு அதுக்கு பிற்பாடு பார்த்து தான் பாடசாலை புத்தகங்கள், மற்றது வந்து அதுவும் வந்து ஒரு குட்டி காபா ஒன்று இருந்தது. இது வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே கொண்டு போவாங்களாம், கிளாஸ் ரூமில் வச்சு படிப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து இரவு நேரத்தில் பிள்ளைகள்லாம் வந்து தொழுது கொண்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து மதரசாக்கள்ல அல்லது வந்து யூனிவர்சிட்டியில அல்லது ஏதாவது ஒரு காலேஜில் வந்து தங்கியிருந்து படிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் அனுபவம் எப்படி இருக்கும்னு. சின்ன காலத்தில் அதுவும் சின்ன சிறுசுகள் எல்லாமே அந்த பள்ளிக்குள்ளே வந்து தொழுகிற காட்சி மிக அழகாகத்தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு வெளியில் உள்ள சில விஷயங்களை வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதில் பெரிய கிரவுண்ட் மாதிரியான இடங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்தேன். மதரசாவில் இருக்கிற அந்த கட்டடங்கள், மற்றது சைடில் இருக்கிற வியூ, இனி பள்ளி வாயில்கள், அதற்கு அருகாமையில் உள்ள பூமரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டே போனேன். மற்றது போட்டிக்கு வந்த மக்கள் எல்லாம் இருந்தாங்க. அதோட ஒரு மீன் தொட்டியும் வச்சுருந்தாங்க பக்கத்தில். அதையும் பார்த்து அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இருந்தேன். தனித்தனியே எல்லாத்துக்குமே வந்து ஒரு அறைகள் இருந்தது. இனி பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸுகள், அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டிருந்தாங்க ஒரு போர்டில். அப்புறம் வந்து ஒவ்வொன்றா பார்த்து போனேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் சம்மந்தமானது, பிரின்சிபல் ரூம், பிரின்சிபல் ஆஃபீஸ் வந்து அப்படின்னு சொல்லி இருந்தது. மாஷா அல்லாஹ் அழகாக நீட்டாக இருந்தது பிரின்சிபல் அந்த ஆஃபீஸ் எல்லாம். பிறகு போட்டிக்கு வந்த நேரத்துலையும் வந்து அந்த பிள்ளைகளையும் எடுத்துகிட்டு இனி போட்டியை நடத்தின ஃபஜர் கவுன்சில், அடுத்து வந்து ஹெச்ஆர் ஃபவுண்டேஷன் அவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்களையும் வந்து சந்திச்சுட்டு போட்டிக்கு அதாவது போட்டி நிகழ்ச்சிகளுக்கு வந்த பிள்ளைகளையும் அப்படியே பார்த்துட்டு மாஷா அல்லாஹ். இதைத்தான் நான் சொன்னேன், இந்த கிரவுண்ட் மாதிரியான நல்ல பெரிய இடமாக இருந்தது. அதுக்கு பிறகு மேல் மாடிக்கு போய் ஏறி பார்த்தேன். அங்கே கிளாஸ் ரூம், அடுத்தது வெளியில் உள்ள வியூ எல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அங்கே பிள்ளைகள் போகிறதான் வந்து சமையல் ரூம், அதில் சாப்பிடுவாங்க. அடுத்தது இங்கே தொங்கலில் இருக்க வந்து பாத்ரூம், டாய்லெட் வசதிகள் எல்லாம் வந்து மிக அழகாக நேர்த்தியாக இருந்தது. அப்படியே தான் நான் 3ஆம் மாடிக்கும் போனேன். 3ஆம் மாடிக்கு போயிட்டு அந்த வியூவையும் வந்து பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிறகு வந்து அப்படியே அடுத்த சைடால் மீண்டும் வந்து நாம் மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அங்கே அடைக்கப்பட்டிருந்துச்சு. திருப்பி மீண்டும் வந்து படியிலிருந்து அதே வாரம் இறங்கி வந்து கீழுக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து நாம் கீழுக்கு போனோம். கீழுக்கு போயிட்டு பார்க்குறப்ப எனக்கு இந்த பிள்ளைகள கிளாஸ் ரூம், மற்றது வந்து அதிலிருந்து உள்ள வெளி வியூகள் அப்படியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாத்ரூமை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்ன சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு மிக நேர்த்தியான முறையில் வந்து அந்த பாத்ரூம் எல்லாம் புதுசாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இனி சைடாலையெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து போயிட்டு இருந்தேன். அந்த சைடு வியூகளையும் வந்து அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தேன். பிறகு மீண்டும் வந்து நாம் கீழ்த்தளத்துக்கே வந்தோம். கீழ்த்தளத்துக்கு வந்து பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு வாரது, மதரசா பிள்ளைகள் அந்த நேரம் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து நேரத்துக்கு தொழுது முடிஞ்சோடனே சாப்பாடு தந்துட்டாங்க. பிறகு வந்து கீழ்த்தளத்துலேயுமே வந்து பாத்ரூம், டாய்லெட் வசதிகள் எல்லாமே இருக்குது. மேல் தளத்துலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ரெண்டுமே மிச்சம் நீட்டாக இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அந்த கெஸ்ட்டு வந்து வார்ந்தால் உட்கார்றதுக்காக கெஸ்ட்டு ரூம், அது வந்து அதுக்குரிய அவடத்திலே வந்து கெஸ்ட்டுக்கான வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்துச்சு இருக்கிறதுக்காக வேண்டி. மாஷா அல்லாஹ். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மதரசா நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் அதாவது திருப்தியாக இருந்தது. உஸ்தாதுமார்களாக இருக்கலாம் அல்லது அதிபராக இருக்கலாம், எல்லோரும் வந்து சிரிச்சு முகத்தோடு தான் பழகி இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு மதரசாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நான் அந்த அதான் போட்டியிலே கலந்து கொள்ள சென்றது நேரத்தில் வந்து பாலமுனையில், அதுவும் வந்து கிழக்கு மாகாணத்தில் பாலமுனை ஒளிவில் அந்த பகுதியில் வந்து இந்த மதரசா அமைந்திருக்குது. நீங்களும் வந்து இன்ஷா அல்லாஹ்
உங்களுடைய பிள்ளைகளுடைய அதாவது மார்க்க கல்வி தேவைக்காக பண்ணி இந்த மதரசாவில் போடலாம். இன்னும் உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்கப்படியும். அதே நேரத்தில் இதையும் நினைவூட்டி கொள்ளணும். எனக்கு அவங்க ஒன்றுமே இது ப்ரொமோட் பண்ணுங்க அல்லது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் செய்யுங்க அப்படின்னு எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல. நானாகத்தான் அதனுடைய அழகை ரசித்தவனாக நானாகத்தான் வாண்டட்டாக போய் தான் நாம் வீடியோ எடுத்திருந்தோம். நான் இந்த டைம்லையும் நான் பஸ்ஸுக்கு போகணும், மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலையும் அந்த டைம் எடுத்து நான் இதை எடுத்திருந்தேன். உண்மையிலேயே இதில் ஒரு சுயநலமான நோக்கமும் இருக்குது. சுயநலம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறப்ப இதனூடாக மக்கள் யாராவது மதரசாவுக்கு நிலம் வாங்கி கொடுக்க உதவுகின்ற அந்த உதவிகள், அதே போல் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஆலிம் ஆகிறதுக்காக இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நாள் உணவு திட்டம் என்ற அடிப்படையில் செலவழிக்கக்கூடிய செலவினங்களாக இருக்கலாம், அல்லது கல்விக்கு தேவையான விஷயங்களை செலவழிக்கக்கூடிய அப்படியான அந்த செலவீனங்கள் மூலமாக நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மை பாக்கியத்தை தருவான் அப்படிங்கிற ஒரு சுயநலத்திலையும் நம்ம இந்த வீடியோவை எடுத்தோம். அதுதான் உண்மையான யதார்த்தம். எனவே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் மற்றுமொரு நிகழ்ச்சியினூடாக அல்லது தகவலினூடாக நாம் சந்திப்போம். இது இப்படியே ஹாபர் ரோட் ஹாபருக்கு போகுது. மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு சூழ்நிலை. பக்கத்துலேயும் பிள்ளைகளுக்கு தேவையான, அதாவது நான் இப்போ காட்டியிருந்தேன் உங்களுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா இதுக்கு கிட்ட ஃபுட் பார்க் அப்படிங்கிற ஒரு எருவும் இருக்குது, கடையும் இருக்குது. அதே நேரத்தில் பிஸ்மில்லா ஹோட்டலும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதில் வந்தால் சாப்பிட்டு போகையிலும் நல்ல முறையில் இதில் பிள்ளைகள் அல்லது போட்டிக்கு பிள்ளைகளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இடமாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வந்தால் அதாவது பிள்ளைகளை மதரசாக்களில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போட முடியும் அப்படிங்கிறத சந்தோஷத்தோடு தெரிவித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வீடியோவில் அல்லது நேரலை நிகழ்ச்சிகள், நம்முடைய குத்துபா நேரலை நிகழ்ச்சிகளில் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய சேனலுக்கு புதிய ஆட்களாக இருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அதே நேரத்தில் நம்முடைய வீடியோக்குள்ள நிறைய பயான் வீடியோக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த பயான் வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க மறக்காதீங்க, கேட்டு பயன்பெறுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று அசரு தொழுகைக்கு பிற்பாடு எங்களுக்கான ரிசல்ட் வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் யார் அதாவது முதல் 2ஆம் 3ஆம் இடங்களை பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். முடிந்தால் மதரசாவினுடைய உள்ளக ஏற்பாடுகளை மதரசா அதிபரோடு தொடர்பு கொண்டு முடியுமாக இருந்தால் அனுமதி கிடைக்கப்பட்டிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் அதை வழங்க தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஜஸாக்குமுல்லாஹு ஹைர் ஃபித்தாரைன். மீண்டும் இணைந்திருங்கள். ஒவ்வொரு பதிவையும் காண தவறாதீர்கள். டியூப்நெட் நியூஸ் தமிழுக்காக MRM ஓட்டமாவடி மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாயல், தற்பொழுது பாலமுனை மஹாசினுல் உலூம் அரபு கல்லூரியில் இருந்து. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.